அடுத்த 5 நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அண்டர்ரேட்டட் ஃபாரஸ்ட் ட்ரெக். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அடர்ந்த காடு, 14 கிலோமீட்டர் நடை. வெல்கம் டு காளிகேசம் டு மாரமலை ட்ரெக். இது பிகினருக்கும் சரி, வீக்கெண்ட் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கும் சரி ஒரு பெர்ஃபெக்ட் மாடரேட் ட்ரெக். 5 மணி நேரம் மட்டும் 14 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 517 மீட்டர் எலிவேஷனான இந்த ட்ரெக்ல கிடைக்கிற ஃபீல் பிரைஸ்லெஸ். ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிறது எங்க தெரியுமா? காளிகேசம் ரிவர் பேங்க் ஈகோ கேம்ப். நம்ம அங்க ரீச் ஆனதும் ட்ரெக் தமிழ்நாடு நம்மள வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டா ட்ரெக் ஸ்டார்ட் கிடையாது. முதல்ல என்ன நடக்கும்னா தெரியுமா? இந்த ட்ரெக்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃபாரஸ்ட் ரூல்ஸ் என்ன, வைல்ட் லைஃப் சேஃப்டி எப்படி, எல்லாத்தையும் டீட்டெயிலா பிரீஃபிங் பண்ணுவாங்க. அந்த பிரீஃபிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெக்கிங்க்கு அலோவ். இதான் காளிகேசம் மாரமலை ட்ரெக் ஸ்பெஷல். பிரீஃபிங் முடிஞ்சதும் ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது. காளிகேசம் ரிவர் பேங்க்ல இருந்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சா டென்ஸ் ஃபாரஸ்ட் க்ளோவ் பிளான்டேஷன், சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ், பியோர் நேச்சர் ஓவர்லோட். எங்க பார்த்தாலும் ஃபுல் கிரீன், ஃபுல் சைலன்ஸ். பேர்ட் லவர்ஸ்க்கு ட்ரீட், நேச்சர் ஃபோட்டோகிராஃபிக்கு ஹெவன். யானை மாதிரி பிக் அனிமல்ஸ் இல்ல, ஆனா பியோர் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டீட். இந்த இடத்துக்கு நாங்க எப்படி வந்தோம், யாரோட போனோம், போற வழியெல்லாம் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க குட்டி ட்ரக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரக் தமிழ்நாடு மூலமா நிறைய அஃபிஷியல் ட்ரக்கிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பார்ட்டா இன்னைக்கு நாங்க நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற காளிகேசம் மாரமலை ட்ரக்குக்கு தான் போக போறோம். இந்த ட்ரெக்கில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல ட்ரெக் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம குட்டி ட்ரக்கரை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல நாகர்கோவிலுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து காளிகேசம்க்கு டைரக்ட் பஸ் இருக்குது. 4ஆம் நம்பர் பஸ் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்ட் டைமிங் எங்களுக்கு கிளியராக தெரியல. நாங்கள் போனது எப்படின்னா, எங்கள் குரூப்பில் வந்தவங்க திருநெல்வேலியிலேருந்து காரில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் மாதம் ஒரு மலைன்னு சொல்கிற ஒரு ட்ரெக்கிங் குரூப்பில் இருக்கிறவங்க. சென்னை, கோயம்புத்தூர்னு வேறு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரெக் பண்ணுவாங்க. இவங்கள நாங்கள் முதல்ல கம்பத்ராயணகிரி மலையில் தான் சந்தித்தோம். அப்போவே அடுத்த மலைக்கு எங்களோட வாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் பக்கமே ட்ரெக்கிங் பிளான் போட்டாங்கன்னு தெரிஞ்சதும் யோசிக்கவே இல்லை, நாங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம MOM டீம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்பா ஒரு டவுட், நம்ம ட்ரெக்கிங் வந்திருக்கோமா இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோமா தெரியலையம்மா, எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கு. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. மசாலா வடை கேன்சல். தொண்டி வடை சீக்கிரம் வா. சரி, சாப்பாடை நாங்கள் நல்லா வெளுத்து கட்டிட்டு ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போனால் அங்கே நடந்ததே வேற. நம்ம MOM டீம் கூட ஃபஸ்ட் டைம் வந்தவங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்க யாரை ஃபோன் பண்ணி வந்தீங்க? நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். கூட்டிகிட்டு இருக்கேன். என் பேர் லலித். இதான் ஃபர்ஸ்ட் மலை உங்களுக்கு? இல்ல, நான் இதுவரை 40 மவுண்டன்ஸ் போயிருக்கேன். 40 மவுண்டன்ஸ் போயிருக்கீங்களா? நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. வெள்ளிங்கிரி 3 டைம்ஸ், சபரிமலை 3 டைம்ஸ். வெல்கம் இன்னும் நிறைய. மாதம் ஒரு மலை. வேற யாரும் புதுசாக வந்திருக்கீங்க? என் பேர் கோகுலுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என்னைய வந்து கூப்பிட்டது வந்து திலக் சார். நாம எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முதல்ல பிள்ளையார வணங்கி ஆரம்பிப்போம். அதே மாதிரி இங்கேயும் ட்ரக்கிங்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க டீம்ல வந்தவங்க பிள்ளையார் பாடலை பாடி இந்த பயணத்தை தொடங்கினாங்க. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேர்க்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமல் கனிந்து. பயணம் ஆரம்பிக்க தைரியம் தான் முக்கியம். அந்த தைரியத்தோடு ஒரு வழியா நாங்க ட்ரக்கிங்கை தொடங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டில் போனால் சுற்றி போகணுன்ட்டு நாங்கள் ஷார்ட்கட்டில் மேலே ஏறி வரோங்க. மொத்தமாக ஏறி அங்கே 14 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், ஒரு சின்ன தண்ணீர் ஓடை. அதில் தண்ணி குடிச்சோன்னு செம சில்னஸ்ங்க. டேஸ்ட் வேறு லெவல். இது ஃபாரஸ்ட்டுக்கு வந்தால் தான் உணர முடியும். அதுக்கப்புறம் எங்கள் ட்ரக் மீண்டும் தொடங்குச்சு. போகிற வழி ஃபுல்லாக எங்கள் ஃபாரஸ்ட் கைடு ஒவ்வொரு செடி மரத்தோட சிறப்பை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாமா? ஆமாம், ஜிஞ்சர் ரீ. ஜிஞ்சர் இருக்கு. ஃபாரஸ்ட் ஜின். இது வந்து ஆயுர்வேதாவில் வந்து ஷாம்பாபு, இதோட ஃப்ளவரை வந்து ஷாம்பாபு யூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? ஃப்ளவர்லேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு ஜெல்லி வரும். ஜெல்லி இதே ஸ்மெல் தான் இருக்கும். அதை டேரெக்டாகவே நம்ம வந்து ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த செடி இதுலேருந்து வரும். இஞ்சி செடிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நார்மல் இஞ்சி மாதிரி தான். நார்மல் இது கொஞ்சம் நார்மலான ஒரு காரம் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு உண்டு. அது வந்து ரொம்பவே டீப்பான கொஞ்சம் காரம் இருக்கும். காரம் கோல் இஞ்சின்னு சொல்லுவாங்க. நார்மல் இஞ்சியில இருந்து ரொம்ப காட்டமாக இருக்கும். ஓகே. காரம் அதிகம். ஓகே. அது நமக்கு தேமாலில் இருக்குல்ல சார் மேல ஸ்கின் டிசீஸ். அதுக்கு வந்து அது அரைச்சி தேய்ச்சிப்பாங்க. ஓ, எதா அந்த நார்மல் அந்த கோல் இஞ்சின்னு சொல்றது. ஸ்கின் டிசீஸ் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து உப்போட சேர்த்து அரைச்சி. நார்மல் இஞ்சி. இல்லை நார்மல் இஞ்சி கோல் இஞ்சின்னு ஃபாரஸ்ட்ல இதே மாதிரி தனியாக இருக்குது. ஓகே. எல்லா இஞ்சியை விட ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். ஓகே. நம்ம இந்த அம்மன் இந்த மாதிரிலாம் டிசீஸ் எல்லாம் வந்துச்சுல்ல சார், அதுக்கு வந்து தழும்புகள் மாறதுக்கும் அந்த ஊரல்கள் இந்த இதெல்லாம் மாறதுக்கும் இந்த இஞ்சி வந்து உப்போட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வேப்பிலை இல்லைனா இதாக சேர்ப்பாங்க. சேர்த்து அரைச்சி நம்ம வந்து ஸ்கின்ல போட்டுச்சுன்னா அது வந்து கியூர் ஆகும். ஓகே. இது வந்து நார்மலாக ட்ரைபிள்ஸ் வந்து அவங்களோட மெடிக்கல் இதில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சூப்பர். பெரிய காளானிது. ஓகே. ஆனால் இது வந்து சாப்பிடலாமா? இது விஷம் தான். ஆமாம், இது விஷம் தான். ஓகே. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ஃபாரஸ்ட் போனோம், அந்த மணச்சலா ட்ரெக்கிங் சொல்லிட்டு. அங்கே வந்து மரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வெளியாக மஷ்ரூம் இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. நிறைய இருக்கு வெரைட்டி, அதுலேயுமே இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது சாப்பிடலாம் சாப்பிட ஸ்மெல் வந்து பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் இருந்துச்சுன்னா அது பூச்சிகள் இருந்தால் அது நல்ல காலம். அப்படியா? பூச்சிகள் இல்லாமல் நச்சு காலம்ல பூச்சிகள் இருக்காது. ஓ. குட்டி ட்ரக்கருக்கு வந்து பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் உடச்சி கையெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் சேஃப்டிக்கு துண்டு போட்டாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா இருக்கு. இதுல தான் இந்த கொழுக்கட்டை பண்ணுறது. அந்த இலையை கசக்கி ஸ்மெல் பண்ணி பாருங்க. இந்த செல்லம் உங்களுக்கு இல்லாமலே ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு ஸ்மெல். இது காஞ்சா இதோட ரொம்ப ஸ்மெல் அழகா இருக்கும். இல்லை மாவை வச்சு வதிக்கும் போது அந்த மனம் வரும், அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த ஆவியில வேகும் போது அந்த ஸ்மெல் அழகா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹைட்டுக்கு வளர்ந்த உடனே அதுல இருந்து ஒரு கிழங்கு மாதிரி ஒண்ணு, சரி, கிழங்கு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம அந்த பாக்கு பார்த்துருக்கீங்களா? பாக்கு, கமுகு பாக்கு, கமுகு பாக்கு, கல்லு பாக்கு மாதிரி. கல்லு பாக்கு மாதிரி வெத்தில போட வாங்கல, அந்த பாக்கு மாதிரி உருவாகுதுல. கொத்தா இருக்கும். நம்ம இந்த இளந்த பழம் காய்க்கிற மாதிரி கொத்தா காய்க்கும். ஓகே ஓகே. இந்த டேட் ஸ்டடி சொல்றாங்க. சேம். அந்த இந்த பழம், அது ஈத்தம்பழம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து அவங்க வந்து ஊற வைப்பாங்க. தோலை எடுத்து காய வச்சு ஊற வைப்பாங்க. 7 தண்ணியில கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சிலவங்க காத்துல கொண்டு கட்டி போடுவாங்க 7 நாள். இல்லைன்னா வீட்டுல நம்ம 7 கொதிக்க வச்சு வடிகட்டணும். 7 தடவை வடிகட்டினதுக்கு அப்புறமா இது காய வச்சு பொடிச்சு வச்சோன்னா புட்டு நம்ம அரிசி மாவு மாதிரி புட்டு ரெடி பண்ணலாம். அந்த இதுல ஆமா, அந்த மாவு என்ன ரெடி பண்ணி சாப்பிட அது ரெடி. அப்படியே எனக்கு தெரிஞ்சு இதை சாப்பிட்டே 100 வருஷம் 100 வருஷம் இருந்தவங்க இருக்காங்க. இப்போ இந்த ஃபுட் வந்து கிடைக்காது. ஓகே. இந்த மாவுல வந்து ஃபுட் சாப்பிடும்போது நம்ம அரிசி மாவு மைதா மாவு இந்த டேஸ்ட்லாம் டிஃபரண்ட் நிறைய இருக்கும். காயாம இதுல அதான் காய வச்சோம். இந்த செடி இதுல வந்து இதோட தோல் வந்து மிளாச்சதையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தோல் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு இறைச்சி எடுக்கும்போது அந்த இறைச்சி எப்படி எந்த கலர்ல இருக்குமோ அதே மாதிரி இதோட தோல் இருக்கும். இதை வந்து நான் ட்ரைபிள்ஸ் பாசையில வந்து பேலமரம்னு சொல்லுவாங்க. நம்ம பல்லு வலியா இருந்தாச்சுன்னா ட்ரைபிள்ஸ் வந்து அந்த பல்லு எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. ஓகே. இந்த இதோட காயை வந்து நல்லா வேக வச்சு அவிச்சிட்டு அதை அந்த தண்ணியை வச்சு இது பண்ணுவாங்க. மற்ற மாதிரி அதை அந்த காயை சுட்டுட்டு அந்த பல்ல வச்சாச்சுன்னா அப்படியே பல்லு எடுத்துரும். பல்லு அப்படியே வேரோடு அப்படி வெளியே வந்துடும். மொத்த பல்லு வந்துடும். ஒரு பல்லு. ஓ, எலிஃபண்ட். யானை சாப்பிடும்போது யானை அதிகமாக சாப்பிடும். அந்த காயோட தன்மை அப்படிதான். ஒரு பல்லு எடுக்க யோசிக்க கூடாது. இந்த காயை யூஸ் பண்ணும்போது ஒரு பல்லுக்கு வச்சிருந்தா மொத்த பல்லு வெளியே வந்துடும். அதோட கேட்டுக்கிட்டே இல்லையா? நான் ஃபாரஸ்ட்டில் பறவையோட ரெக்கா ஒன்று பார்த்தேன். அது என்ன பறவையோடதுன்னு புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
பேரட்டோட வெரைட்டி. பேரட்டோட ப்ளூ ஆரஞ்சு இந்த மாதிரி உள்ள இது வந்து அந்த இது இந்த இது மெயில் இருக்குல்ல, மெயிலோட ரெக்கை இந்த பின்னாடி வால்ல இருக்கக்கூடியது. ஓகே, இது பறவை ப்ளூ கலர்லயும் வெள்ளை கலர்லயும் ஒரு அப்போ அதுவாக தான் இருக்கும். அப்போ அதுதான் புக்கில் இருந்ததாமே. ரெக்கை பத்தியில பின்னாடி வால் ப்ளூவில் இருக்கும். அதோட அது மலபார் பேரட், சோலைக்கிளியோட. சோலைக்கிளியோட. ஓகே, இங்க வந்து ஜாஸ்தியா இருக்கிறது இதுதான். தெரியுதா? அங்கே பேர் கையில் ஒட்டவே பேர். சூப்பர்ல. இந்த மரத்துலேருந்து வெளில வருதா அது? மரத்தோட ஒரு ஸ்பாட் டேமேஜா இருக்குமா? ஆமா. அப்ப அதுக்கு உள்ளாடி இருந்து அந்த டேமேஜ் ஆன இடத்துல இருந்து அதோட தொட்டு பேர் நீர் சத்து போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜ்ல இருந்து வரக்கூடிய ஸ்பாட் தொட்டு பேர் ஒன்றும் இல்லை. ஜெல்லி மாதிரி தொட்டு பேர். ஜெல்லி மாதிரி இருக்கு. சூப்பர்ல. சரி, முடவாட்டுக்கால் கிழங்கு பாருங்க. அந்த இலை மாதிரியா இருக்கு பாருங்க. அந்த இலைய உள்ள வந்து இருக்குமா? அது ஆக்சுவலா மரத்தில் இருக்கு பாருங்களேன், செமையா இருக்குல்ல. இது பேர் டெர்மேனியா பெல்லாரிக்கா. அது இல்ல, நம்ம மேல பாரு. அது இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த yellow கலர்ல இருக்குதுல்ல. ஆமா. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் அந்த பிங்க் கலர்ல லைட்டா இதா ரோஸ் கலர்ல இருக்கு. ரோஸ்ல வந்து அடுத்து ரெட் ஆகும். ரெட் ஆகி இதுல இருந்து இன்னி அடுத்த ஸ்டேஜ் ப்ளூ ஆகும். ஓகே, ப்ளூல இருந்து அடுத்த டார்க் லெட்டா ஒரே பூ வந்து கலர் மாறிட்டே வரும். ஆமா, அப்பதான் இதுதான் நம்ம எந்த ஹில்ஸ்ல இருந்து வியூ பார்க்கும்போது காடோட மேற்கு மரத்தொடர்ச்சியோட அழகே அதுதான். போகும் வழி ஃபுல்லா காடு நமக்கு படம் எடுத்தது. அதை கேட்டுக்கிட்டே நாம குரூப்போட வந்து ஜாயின் ஆகிட்டோம். சரி, அவ்வளோதான் ட்ரெக்கு முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சாங்க. இந்த ட்ரெக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு இன்னும் மேலே கூட்டிகிட்டு போங்கன்னு எல்லாரும் கைடு கிட்ட கேட்டாங்க. நான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்து நிம்மதியாக சாப்பிடலான்னு நினச்சா முடிச்சு விட்டீங்க போங்க. சரின்னு மறுபடியும் ட்ரக்கிங் ஆரம்பிச்சோங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்டீப்பாகவே ஏற ஆரம்பிச்சதுங்க. வெயில் வேற மண்டியை பொழக்குது. அந்த நிமிஷம் யோசிச்சது ஒன்று தான், பேசாமல் கீழேயே இருந்துருக்கலாமோ. எப்படியோ நாங்கள் ஒரு வழியாக மேலே பிக்குக்கு வந்துட்டோம். முதல்ல குட்டி ட்ரெக்கு பாருங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. புலியோட மார்க் படத்துல புலியோட மார்க் இருக்கான் பாரு. புலியோட கால் தடம் பாரு பாரு. லெப்பர்ட் புலியோட நெயில் மார்க் நகம் வந்து இது சிறுத்தையின் கால் தடம்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாரு, இங்க அப்புறம் ஒண்ணுமே இல்ல பாரு. எப்படி இருக்கு பாரு. சூப்பர்ல. இங்க இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை எப்படி அழகா இருக்குன்னு. மலைக்கு வந்ததுக்கான ரிவார்டு இதுதான். மலை உச்சியில நின்று எல்லாரும் போட்டோவை எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்த உடனேயும் என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? எங்களுக்காக சாப்பாடு ஆல்ரெடியாக ரெடியாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. MOM டீம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அங்கே போனால் மறுபடியும் ஃபுட் வெரைட்டிஸ் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிடி பிடிச்சோம். இதுக்கு பேர் தான் சாப்பாடு. பார்த்துட்டீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கா வச்சு ஒரு மினி முனியாண்டி விலாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு ஐயா. டிஸ்கவரி சேனலே செத்து கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிட்றோம். இங்கே ஃபாரஸ்ட் கைடை பற்றி சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக எங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த காட்டில் வாழ்கிற ஒவ்வொரு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை பற்றி பொறுமையாக விளக்கினாங்க. இவங்க கைடு மட்டும் இல்லை, இப்போ எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸும் ஆக்கிட்டாங்க. தேங்க்யூ கைடு மாமா அண்ட் ஆண்டி. எந்த அளவுக்கு எவ்வளோ அருமையாக அரேஞ்ச் பண்ணது காரணம் வந்து இவர் தான். இவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். சரி, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சா அப்போதான் இன்னொரு சர்ப்ரைஸ். நம்ம MOM குரூப்பில் இருக்கிற ஒரு மாமாவுக்கு டிசம்பர் மந்த் பர்த்டேன்னு அங்கேயே கேக் கட் பண்ணாங்க.
ஸ்டொமக்கில் இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அதையும் சாப்பிட்டு வைப்போன்னு ஒரு பிடி பிடிச்சேன். ஹாப்பி பர்த்டே மாமா, தேங்க்ஸ் ஃபார் கேக். இந்த மலை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கிறீங்க. தேங்க்யூ, பாய் பாய். சூப்பர்.